ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ஹே குரு சேனல். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில நீங்க கேட்ட முதல் வார்த்தை என்ன? சரி, ஒரு ஈஸியான கேள்வி கேட்கிறேன். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா இப்பவே பண்ணிருங்க. சரி, அந்த முதல் வார்த்தை என்னன்னு யோசிச்சிட்டீங்களா? உங்களுக்கு மேபி ஞாபகம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசு வெடிச்சீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல வாழக்கூடிய ஒரு நபரா இருந்தா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கும். பாதி பேர் கிட்ட இருக்க மறதிக்கு காரணமே அவங்க லைஃப் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல இருக்கிறது தான். ஒரு பொருளை எங்க வச்சோன்னு ஆரம்பிச்சு நேத்து இன்ட்ரோடியூஸ் ஆன புது ஃப்ரெண்டோட பேரை மறக்கிற வர மறதி உங்களை பாடாப்படுத்துதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணவே இல்லை, லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, பி பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி. உங்க மூளைக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு போற சில உடற்பயிற்சியை செய்யறது உங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்க செய்யுதுன்னு நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம செய்யலாம். உடல் ரீதியா எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி பண்றது மிக முக்கியமானது. வாரத்துல குறைஞ்சது 150 நிமிஷமாவது நடக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 70 நிமிஷம் ஜாக்கிங் போறது ஒரு தீவிரமான ஏரோபிக் உடற்பயிற்சியா இருக்கும். வயசானவங்களும் இதை தாராளமா பண்ணலாம். உங்க ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உடற்பயிற்சியை நீங்க பிரிச்சு பண்ணிக்கலாம். என்ன கேட்டா தினமும் 40 நிமிஷம் வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், ஸ்டே மென்டலி ஆக்டிவ். மனசை சுறுசுறுப்பா வச்சுக்கிறது தான். உங்க உடம்புக்கு கொடுக்கக்கூடிய வேலை உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிற மாதிரி உங்க மனசுக்கு கொடுக்கக்கூடிய வேலை உங்க மனசை ஃபிட்டா வச்சுக்கிறோம். பிரெயின் கேம் விளையாடுறது, புக்ல குறுக்கெழுத்து போட்டின்னு ஒண்ணு வரும், அதை கண்டுபிடிக்கிறது, உங்க மனசுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கறது, புது மொழியை கத்துக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்க ஞாபக மறதியை தடுக்கும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃபீலிங்ஸ் ஒரு நாள்ல நிறைய விஷயங்களுக்காக மாறிக்கிட்டே இருக்கும். சோ அந்த நேரத்தை ப்ரொடக்டிவா மாத்துங்க. ஃபியூச்சர்ல பிரெயின் டேமேஜ் ஆகாம தடுக்க இப்போவே நீங்க ஆக்டிவிட்டிஸ்ல இறங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் ரேடியேஷன் கூட உங்க மூளையை டேமேஜ் பண்ணுது. மொபைல் ரேடியேஷன் பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் பாருங்க. அடுத்து நம்பர் 3, ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ். மத்தவங்க கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட நம்ம நேரத்தை ஷேர் பண்ணிக்கிறது. மனசு கஷ்டமா இருந்தாலோ இல்ல உங்களுக்கு அதிகமான டிப்ரெஷன்ல இருந்தாலோ கண்டிப்பா உங்களுக்கு ஞாபக மறதி வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. தனிமையா இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. 4 இடத்துக்கு போங்க, 4 பேரை சந்திச்சு பேசுங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. புது ஃப்ரெண்ட்ஸை பிடிங்க. யாருமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. கூட நான் இருக்கேன், நம்ம சேனல் இருக்கு. பழக பழக நட்புகள் பெருசாகும். பழகிதான் பாருங்களேன். அடுத்து நம்பர் 4, ஸ்டே ஆர்கனைஸ்டு. ஒரு பிளானோட எப்பவுமே இருக்கிறது. நீங்க ஒரு நாள்ல பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கலாம். ஒரு சின்ன இறைச்சலான சத்தம் கூட உங்களுக்கு தொந்தரவா இருந்தா கூட அடுத்து பண்ண வேண்டியதை நீங்க மறக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஒவ்வொரு நாளைக்கு பண்ண வேண்டியதை பிளான் பண்ணிக்கோங்க. எப்போ யாரை மீட் பண்ணணும், எந்த வேலையை எப்போ பார்க்கணும், எந்தெந்த பில்லை கட்டி முடிக்கணும், இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பிளான் பண்ணதை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமான்னு டெய்லி சரி பார்க்கணும். இந்த வேலையை நீங்க டெய்லி செய்ய வேண்டியதா இருக்கும். அப்போதான் ஞாபக மறதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். நீங்க டெய்லி யூஸ் பண்ற பேனா, வாட்ச், வண்டி சாவி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு எங்க எடுக்கிறீங்களோ அங்கேயே வச்சு பழகுங்க. உங்களுக்கு அதை தேடக்கூடிய வேலை இருக்காது. எங்க வச்சோன்னு மறக்க மாட்டீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை பண்ணாதீங்க. நீங்க எதை செய்யணுமோ உங்க முழு கவனத்தையும் அது மேல மட்டுமே வைங்க. அடுத்து நம்பர் 5, ஸ்லீப் வெல். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நல்லா தூங்குறது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல யங்ஸ்டர்ஸ் கூட தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துக்கிறது அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம தூக்கத்தை தொலைச்சிட்டு இப்போ வியாதிக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த வியாதிக்கு காரணம் சரியா தூங்காததுதான். உங்க தூக்கம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். பெரியவங்க 7 to 9 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன், யோகா, மெலடி சாங் கேளுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல மொபைல் வைக்காதீங்க. அதுல இருந்து வர நோட்டிபிகேஷன் கூட உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். நடுராத்திரி தான் மூளை ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். எதை மறக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அந்த டைம்ல தான் பிரெயின் பிக்ஸ் பண்ணுது. அதுக்காகவே நல்லா தூங்குங்க. நல்லா தூக்கம் வரக்கூடிய சாஃப்ட் ஃபுட்டை நைட்டு சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லி தூங்குறத ஒரே டைமா செட் பண்ணுங்க. வேற வேற டைம்ல தூங்க வேண்டாம். அடுத்து நம்பர் 6, ஈட் ஹெல்தி ஃபுட். நம்ம எல்லாரும் எது ஹெல்த்தியான ஃபுட்னு தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட மாட்டோம். ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடுறேன், ஆனாலும் நான் ஹெல்த்தியா இல்லைன்னு சொல்ற நிறைய பேர் இங்க இருக்காங்க. நாக்குக்கு ருசியானது சாப்பிடுறோம், உடம்புக்கு ஹெல்த்தியானதை சாப்பிடவே மாட்டோம். நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குதுன்னு அதை சாப்பிடக்கூடாது. உங்க உடம்பு அதை நமக்கு பிடிச்ச ஃபுட் லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருது. எப்போவாச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், எப்பவுமே சாப்பிடக்கூடாது. பிரெயினுக்கு ஆல்கஹால் கெடுதி. நிறைய குழப்பம், நிறைய ஞாபக மறதி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்ககிட்ட இந்த பழக்கம் இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, புகைப்பிடிக்கிறது கூட அதே மாதிரி தான். அதையும் ஸ்டாப் பண்ணுங்க. மூளைக்கு ரத்த ஓட்டத்தை எடுத்துட்டு போறதுலையும் உங்க நினைவாற்றல அதிகப்படுத்துறதும் கீரை தான். அதிக கீரையை எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறது, சீக்கிரமா மறக்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு பெரிய
பிரச்சனையா இருக்கான்னு கவனிங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு கவனிங்க. அதனால ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா அதுக்குரிய டாக்டரை உடனே பாருங்க. ஸோ அசால்ட்டா இருக்காதீங்க. நம்ம ஞாபகம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு மேஜரான ரோல். ஸோ பெட்டரான ஸ்டைலுக்கு மாறுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடிக்கடி மறக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.